நான் சொல்ல முடியும். அது என்கிட்ட தானே சொல்லணும். உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? போ நீ. அவ ஏன் ஆள் ஒண்ணும் இல்ல. அது அவ சொல்லட்டும். சி, இப்படி அல்பத்தனமா இருக்க. யாரு நான் அல்பமா? நீ தான் அல்பம். வா அவங்கிட்டே போய் கேப்போம். கேப்போம் வா. என்னாச்சு? எங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன? எங்க 2 பேர்ல யார் அல்பம்? எது அல்பமா? ஆமா, எங்க 2 பேர்ல யார் அல்ப? என்ன கேள்வி இதெல்லாம்? அவ பண்ண வேண்டிய வேலைல உன்னை பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணால, அவ தானே அல்ப. ஏய், உன் கூடவே கடந்து கண்டத காட்டி மைக்க நினைச்சாலே இவ தானே அல்பம். ஏச்சி, நீதாண்டி அல்ப. ஏய், நீதானே அல்ப. நீதாண்டி அல்ப. நீதான் அல்ப. நீதாண்டி அல்ப. நீதாண்டி அல்ப. படிச்சவங்க தானே நீங்களாம். இப்படி சண்டை போடுறீங்க, இவ்வளவு இன்டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. இத நல்லா கேளு அவகிட்ட. உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சின்ன பிள்ளைங்க கூட இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியல. ஆனா மன்மத குஞ்சா. ஆமா, எனக்கு நீ பெரிய மன்மத குஞ்சு தான். சின்னதான் பிரச்சனை இப்ப உங்களுக்குள்ள. என்ன உனக்கு தெரியாதா? தெரியாது. நான் உன்னை லவ் பண்றேன். அவளுக்கு முன்னாடி நான் தான் லவ் பண்றேன். ஏய், அவ எனக்கு காலேஜ்ல இருந்து தெரியும். நான் தான் உனக்கு சீனியர். பழக்கத்துல யார் சீனியர்னு முக்கியம் இல்ல, மனசுல யார் சீனியர் தான் முக்கியம். நிறுத்துங்க, போதும். இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? எங்க 2 பேர்ல நீ யாரை லவ் பண்ற? 2 பேரையும் லவ் பண்ணல. நீங்க 2 பேரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். போதுமா? ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கேன். இத வரை இப்ப பேசாதீங்க ப்ளீஸ். என்ன அவன் பின்னாடி போறா, நானும் போறேன். என்னடா ஆச்சு? இப்படியே உட்காந்துருக்கா? இங்க நடக்கிற பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எங்கடா தெரியும். இந்த வீட்டுக்கு அதிக ஷேர் கொடுக்கறதே நான் தான். ஆனால் வாரத்தில் 2 நாள் தான் தங்குறேன். இந்த ப்ராஜெக்ட் மாற்றினா தான் எனக்கு நிம்மதி. சரி சொல்லு, என்னாச்சு? என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்க 2 பேரும்? என்னடா சொல்ற? 2 பேரும் லவ் பண்றாங்களா? கொஞ்ச நாள் நான் வீட்டில் இல்லைன்னா இங்கே என்னென்னவோ நடக்குது. நீ எதுக்கு அதுக்கு சோகமா இருக்க? தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு அவங்க 2 பேருமே பிடிக்கலையா? இப்போ நான் அந்த மைண்ட் செட்ல இல்ல. லவ் பண்றத பத்திலாம் என்னால இப்ப யோசிக்கவே முடியாது. இதோ பாரு, தேவையில்லாம நீ எதை பத்தியும் இப்ப யோசிக்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. உன் ஆள் மனசுல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தானே இருப்பாங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ண. அவங்க 2 பேரையும் பிடிக்கலையா, அது அவங்க கிட்டே சொல்லிடு. இதுக்கு எதுக்கு உட்காந்து குழப்பிக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் டைரக்டா அவங்க கிட்டே பேசிடு. நீ தேவையில்லாம ப்ரெஷர் எடுத்துக்காத. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன்டா. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு, என்ன விஷயம்? நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்கலையா? மறுபடியும் ஆரம்பிக்காத. ஓப்பனா சொல்லு. சொல்லேண்டா. இந்த பாரு, ஃப்ரெண்டு வேற லவர் வேற, புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கிறதெல்லாம் பிடிக்கல. ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா இல்லை.
சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்கல, போதுமா? அப்பாடா. இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏய், என்ன பண்றது நீ? எங்க போற ஷில்பா? சொல்றத கேளு. நான் பார்த்தேன் நீ ஷில்பா கிட்ட என்ன பேசினேன்னு. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு. தேங்க்ஸ் என் லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு. நம்ம வேணும்னா இப்போ கூட அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேட்டேன். கொஞ்சமாவது இருக்க வேணாம். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன். இப்படி இன்சா பண்ற? ஓங்கி ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோவேன். நான் பார்த்தாலே எரிச்சலாதான் வருது. போதுமா? எப்போவுமே ஒரு விஷயம் நம்மளை தேடி வரும்போது அதோட அருமை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அவள் இருக்கிற வரைக்கும் அவளோட அருமை எனக்கு தெரியல. ஆனால் அவள் இல்லாத போது அவளை என்னமோ திடீர்னு ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கே என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிச்சப்ப அவளை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு. அவளை தேடி போலான்னு அப்போ முடிவு பண்ணேன். ஆனா இது 9/6. ஹலோ, நீ சொன்ன வீட்டுக்கு வந்து பார்த்தேன். அவன் இல்ல, இங்க யாருமே இல்லையா? ஹே, அவ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஈஸியாருக்கு போயிருக்காடா. நீ வேணா அங்க போய் பாரு. நான் எங்கன்னு போய் ஈஸியார்ல தேடுவேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில பாலவாக்கம் பீச்சுக்கு போவா. நீ அங்க போனீங்கன்னா அவளை பார்க்கலாம். சரி, ஓகே, நான் நாளைக்கு போய் பார்த்துறேன். சரி, ஓகேடா. என்ன தேடுறியா? என்ன தேடுறியான்னு கேட்டேன். இப்போ கூட நீ சொல்ல மாட்டல? அது அப்படி இல்ல. நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சலாம், அப்படி சொல்லல. பின்ன மனசு ஒழுங்கா இல்ல.
ஓஹோ, ஏன் மனசு ஒழுங்கா இல்லை? தெரியல. இப்போ மட்டும் என்ன வந்துச்சு? நீ இருக்கும் போது ஒன்றும் தெரியல, நீ இல்லாத போது மனசு ஒரு மாதிரி ஏதோ தேட ஆரம்பிச்சிருச்சு. சரி, சுற்றி வளைக்காம நேராக சொல்லுங்க, இதை இழுக்கிறதுலாம் வேணாம். ம். எனக்கும் இஷ்டம்தான். என்ன இஷ்டம்? உன்னை இஷ்டம். உன்னை இஷ்டம்னா? உன்னை இஷ்டம்னா எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். நீனா அவ்வளோ பிடிக்கும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். போதுமா? அப்போ இப்பெல்லாம் ஓகே தானே? எனக்கு எல்லாமே ஓகே தான். அதனால நீ உன் பேக்கெல்லாம் எடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கே வந்து. அப்படியா? அப்போ லவ் கன்ஃபார்ம்னு நான் ஏற்றுக்கலாமா? ஏய், என்னப்பா நீ? இல்லை, ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான். ஏன்னா திரும்ப உங்கள் பேரை சொல்லிட்டு வேற யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா? தெரியல, வந்தாலும் ஏய், வரமாட்டேங்க. இனிமே அந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரே பொண்ணு நீ மட்டும் தான் இருப்பேன். சரி, ஓகே. விடு, பாப்பலாம். ஏய், நில்றா. டேயா? ஆமாண்டா. ஆமா, என்னை உண்மையாவே லவ் பண்றல்ல? பண்றேன். அப்போ இந்த கப்பல்ஸ்லாம் பீச் வந்தா ஒன்று பண்ணுவாங்களே, தெரியாதா? தெரியல. சரி, என் பக்கத்துல வா. வாடா. கட்டிப்புடி. ஏய், என்ன எல்லாரும் இருக்காங்க? அட வாடானா. கேட்காத இசையே கேட்குதே, என் நெஞ்சம் பூக்குதே, தீண்டாத தென்றல் தீண்டியதே, இது என்ன மாயமே? காதலை சிரிக்காமல் சிரிக்கின்றேன், நடக்காமல் நடக்கின்றேன், ஏதோ நான் உலர்கின்றேன் மயக்கத்திலே. நீரின்றி நீனில்லை, நீ இன்றி நான் இல்லை, விலகாத